இறால் பிரியாணி. ஆமாம், சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமாம், அது பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். ஓகே. இறால் மாதிரியே செஞ்சுப்போம், ஆனால் சைவம். பார்க்கும்போது அப்படியே இறா பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். குவாலிட்டியாக செய்யப்பட்ட வஞ்சர மீன் எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். வெஜ் வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைவ ஆம்லேட், வெஜ் ஆம்லேட். இந்த பாருங்க, அப்படி ஆம்லேட் மாதிரி இருக்கும். பெப்பர் மிளகு மிளகு மிளக்க அப்படியே ஆம்லேட் மாதிரி. இதை சாப்பிட்றவங்க ஆம்லேட் அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படி ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு நான்வெஜ்ல என்ன இருக்கணுமோ அந்த ஆம்லேட் மாதிரியே இருக்கு பாருங்க, லேயர்லாம். வெத்தலை தோசை. வெத்தலை தோசை. ஆமாம், வெத்தலை நீங்கள் பார்க்கலாம். வெத்தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு பெரிய வெத்தலையை தான் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக. சில இடத்துல வெத்தலை வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் அந்த தோசைக்கு ஏற்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய வெத்தலை. அதெல்லாம் குவாலிட்டின்னு நாங்கள் போயிடும். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்றது நீங்கள் இதை எத்தனை வெத்தலை எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ வெத்தலை தோசை சார் சொல்கிற மாதிரி குவாலிட்டியாக ஒரு நீட்டமான வெத்தலையில் என் உள்ளங்கை சைஸுக்கு நல்லா நீட்டமாக வச்சுருக்காங்க. அதை பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது அப்படியே இறா பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. அந்த குவாலிட்டி எங்கேயுமே வந்து குறையாத அளவுக்கு தரத்தை மெயின்டைன் பண்ண அளவுக்கு செஞ்சுருக்கோம்.